உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழக சமத்துவ மக்கள் கட்சி தொடக்க விழா சென்னை புழல் கேம்ப் பகுதியில் உள்ள காமராஜர் மாளிகையில் நடைபெற்றது. எம் சந்தனகுமார் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் தொடக்க விழாவில் இசி ஆர் ராஜ் வரவேற்புரையாற்றினார். கடற்கரை லிங்கம் ஆண்டனி, யத்ராஜா சுப்பிரமணி, பொன்னரசன் ஜவகர், சிவா தங்க மாரியப்பன், முகமது கனி, சித்ர கனி, அருள் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் தொண்டர்களின் ஒருமித்த கருத்தாக எம் சந்தனகுமார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுச் செயலாளராக எஸ் ஆர் ராஜ் மற்றும் பொருளாளராக துரை அரசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சமூக மக்கள் கட்சி இப்போ நன்றாக ஏற்கனவே இருக்குது. இருந்து இப்போ நிர்வாகிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. நிர்வாகிகள் மாற்றப்பட்டு இப்போ புதுசா தலைமுறை செயலாளர், பொருளாளர் எல்லாம் தேர்ந்தெடுத்ததுனால நல்ல சிறப்போட செயல்படுறது தெரிவிக்கொள்கிறேன். இதில் அதிகமாக பேசுவதற்கு ஒன்றும் காரணம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு செயல்பட்ட கட்சி இன்னும் சிறப்போட செயல்பட வேண்டும். தலைவர் செயலாளர் எல்லாமே நல்லா செயல்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் கட்சி நல்லா வழிபட வேண்டும் என்று நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 எம்எல்ஏக்களை நமது சமத்துவ மக்கள் கட்சி என்று தென்னக மக்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் காட்டிய இந்த கட்சி பெருந்தலைவர் காமராஜர் சமுதாயம் மக்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்த்த கட்சி. அந்த கட்சியை துளைத்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த போது எழுந்து வந்த விருதுகளாக தமிழக சமத்துவ மக்கள் கட்சி என்று நீரோன்று எழுந்திருக்கின்ற இந்த கட்சி அந்த அதே போல நீர்கொண்டு தமிழகத்திலே சமத்துவம் என்ற பெயரிலே இருந்த கட்சி இன்றைக்கு தமிழக சமத்துவ மக்கள் கட்சி என்று நீங்கள் எல்லாம் கூடி இதை மேலாண்மை செய்கின்றீர்கள் என்று என்கின்ற போது தமிழகத்திலே தமிழராக மாறுகின்ற எல்லோருக்கும் அது ஒரு உணர்வை தரும். என்ன செய்யல மனைவி சொல்லியிருக்காங்க, கப்பலை கொண்டு நேரடி மணிப்பாத்தை விட்டு இடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க. தமிழக சமத்துவ மக்கள் கட்சி துவக்க விழா இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக நமது மாவட்ட செயலாளர் அறிவிப்பு வெளிவரும். மாநில மாவட்ட நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்து இங்கே தமிழ்நாடு முழுவதும் நமது நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்படும். அடுத்த கட்டமாக ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தப்படும். ஆமா, இந்த கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களது கட்சி என்றைக்கும் முதல் உரிமை கொடுத்து செயல்படும். கட்சி துவங்குறதுக்கு ஏற்கனவே பயணிச்ச நாங்கெல்லாம் ஒரு ஒரு அமைப்புல, அந்த அமைப்புல தலைவர் அவர்கள் அவருடைய இது சொந்த பிரச்சனைனால அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு. அதனால நான் தொண்டர்கள்லாம் சேர்ந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப மாவட்ட செயலாளர், அதிகமான மாவட்ட செயலாளர் நம்ம கூட இருந்து இதை வெளியில போகாம நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் அவருடைய சொந்த பிரச்சனை. அது இது அவர் போனாரு. நாங்க அப்படி நாங்க பண்ண முடியாது. இது எங்களுக்கு நாங்க தனியா நிக்கிறோம். இப்ப எல்லா மாவட்ட செயலும் இப்ப நாங்க வேற கட்சியில போய் சேர்ந்து செயல்பட முடியாது. அதனால நாங்க தனியா நின்று
ஒரு அணியா சேர்ந்து இப்போ வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து தொடங்கியிருக்கோம். இன்னும் வந்து தமிழ்நாடு லெவலில் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். இது வந்து பெரிய லெவலில் பண்ணி நிர்வாகம்லாம் எல்லாமே பழைய நிர்வாகம்லாம் சேர்ந்து இப்போ ஒரு நல்ல முடிவு எடுப்போம். மக்களுக்கு நல்லா செய்வோம். அடுத்து வந்து நம்ம நிர்வாகிகளாம் கலந்து பேசி அது சீக்கிரமாக அறிவிப்போம். எல்லா முக்கியமான நிர்வாகிகளாம் தேர்ந்தெடுக்க அது கூட்டணியை வந்து நான் அதிக விரைவில் அறிவிப்போம். ஏன்னா கூட்டணி நம் நிர்வாகிகளை வந்து தேர்வு பண்ணிட்டு கூட்டணி அதுக்கு பிறகு பெரிய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி பதிவு பண்ணுவோம். இப்போ கூட்டம் போட்டு இப்போ உடனே பதிவு பண்ணுவோம். கட்சியோட முழுக்க ஆரம்பிச்சு வந்து மக்கள் நல பண்ணிக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாயத்துக்கு நிச்சயமாக நான் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது வந்து இப்ப புது கட்சி கிடையாது. இது வந்து பழைய நிர்வாகிகளா இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலயும் ஆள் இருக்கு எங்களுக்கு. கட்சி கொடி வந்து அவர் கொடி வந்து ஏற்கனவே வந்து தலைவர் அவர்கள் மாத்தி விட்டாரு. இது வந்து பழைய கொடி. நாங்களாம் தொண்டர்கள்லாம் எங்களுக்கு அந்த விருப்பத்துக்காக அந்த கொடி எடுத்திருக்கோம். ஏன்னா ஏற்கனவே அந்த கொடியை தோல்ல தூக்கி திறந்துருக்கோம். அதனால வந்து இந்த கொடியை நாங்க எடுத்து பண்றோம். இந்த வழி எங்களுக்கு தெரியும். அவர் வந்து தனி கொடியை ஆரம்பிச்சாரு. அவருக்கு பேர் போட்டு அவருடைய படம் போட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்க எல்லாமே நிர்வாகி தானே. எங்களுக்கும் அந்த இது இருக்கு. அந்த பல கொடி எங்களுக்குள்ள அந்த இந்த கொடியை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தோம் அவர் படத்தை போட்டு மாத்திருக்காரு. அதனால எங்களுக்கு யாருக்கும் அந்த இது இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு இந்த கொடியை வந்து எல்லா தொண்டர்களும் ஏற்றிருக்காங்க. இந்த கொடி தான் நம்மளுடைய கலரு. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது தொண்டர்களா அவருக்கு தெரியாது. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்களாம் எங்களுடைய மாவட்ட செயலாம் சேர்ந்து நாங்க ஒரு தனிப்பட்ட முறை மக்களுக்கு வந்து ஏகப்படுறது செய்வோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்கள் கட்சி அப்படிலாம் கிடையாது. மாவட்ட செயலாம் எல்லாமே மாவட்ட செயலாளர் இருந்தவங்க தான் எல்லாமே. எங்களுக்கு வந்து பிடிக்கல அவருடைய இது. எங்களுக்கு பிடிக்கல. அவர் வந்து அவருடைய சொந்த பிரச்சனைக்காக போயிருக்காரு. அதனால எங்களுக்கு வந்து அது பிடிக்கல. நாங்க தனிச்சு நின்று ஆலோசனை இல்லாமல் இப்பயா இப்ப நான் கொஞ்ச நேரத்துல அறிவிச்சிருவோம் எல்லா மாவட்டத்துக்குமே. கட்சி நிர்வாகிகளுடைய சம்மதம் இல்லாம அவர் தனிப்பட்டு பிஜேபி செஞ்சிருக்காரு. உண்மைதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினாப்ல. ஆனா வந்து திடீர்னு அறிவிச்சாப்ல. அதனால வந்து நாங்க அவரை சட்டம் இல்ல அவரு போறீங்கன்னமோ கன்சர்னிங் தி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் he joined in BJP.